Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை நம்ப பண்ணுகிறார். மறவாமல் நிறைவேற்றுவார். நினைத்து நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க. நல்ல தெய்வம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உமது வாக்குகள் அது ஒரு நாளும் மாறாது. அதை நினைத்து நிறைவேற்றி தருவேன். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்று. என் கையை
நினைத்து நீ நிறைவேற்றுவே. மறவாமல் நினைக்கிற ஏசையா, நீ நிறைவேற்றி முடிப்பீர். நீ நிறைவேற்றி முடிப்பீர். கண்டிப்பாக இங்க இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக மாற்றுவே. நீ வாக்கு தந்தவர், நிறைவேற்றி முடிப்பீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்கு நன்றி, ஒரு இரக்கத்திற்கு நன்றி. இப்பொழுது உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. உங்க வார்த்தையை பார்த்து நாங்கள் நம்பி ஜீவிக்க, வெற்றி எடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கும் இந்த காலவேளையிலும் மறவாமல் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய அருள்நாதர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தேவ மக்கள், இந்த காலவேளையிலும் ஆதாரமாக நம்ம அந்த வார்த்தை எடுப்போம். சங்கீதம் 90, 14, 15, 16 3 வசனங்கள். 3 வசனங்களில் வர்ற காரியங்களை நம்ம ஆதாரமாக எடுப்போம். கடவுள் நம்மை நடத்துவாராக. நான் நினைக்கிறேன் 2023ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை நவம்பர் மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் இன்னைக்கு வேத புஸ்தகத்தை திருப்பி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை மீண்டுமாக என் கண்கள் முன்பதாக வந்தது. ஆகவே தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை எப்படி சொல்லுது? இந்த சங்கீதம் மோசே பாடுறாரு. மோசே எழுதின சங்கீதம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அனுபவிச்சு சொல்றாரு. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பாயிண்ட், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. மோசே பக்தன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்காக ஒரு அற்புதமான வேண்டுதலை பாடலாக பாடுறாரு இல்லையா? ஏன்னா இவங்க வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் சுற்றுறது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இவங்களுடைய தவறு நிமித்தம். ஆனால் இப்போ ஜெபம் எப்படி வைக்கிறாருன்னா, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இதை கேட்குற தேவ மக்களே, நீங்களும் சுற்றி சுற்றி டயர்ட் ஆயிட்டீங்களா? நடந்த இடத்துக்கே நடந்துகிட்டு இருக்கிறீங்களா? அதே இடத்துல இருக்கிறீங்களா? மாறுதல் எதுவும் பார்க்க முடியலையா? இந்த ஜெபத்தை நம்ம செய்வோம். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபையில எங்களை திருப்தியாக்கும். அவருடைய கிருபையை எந்த ஒரு மனுஷி சார்ந்திருக்கிறானோ அந்த கிருபை அவங்கள வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான அனுபவத்தை தருகிறதாக இருக்கிறது. 2வது இந்த வசனத்துல பார்க்கிறோம், உமது கிருபையால் திருப்தியாகும். கிருபையில தான் திருப்தி, வேற எதுலையும் திருப்தி இல்லை. நீங்க எந்த மனுஷனையும் சரி, எந்த ஆதாரத்தையும் சரி, அதை பிடித்து கொண்டு திருப்தி ஆகி விடுவோம், லெக்கை அடைஞ்சிடலாம், ஒரு காரியத்தை முடிச்சிட்டேன், செஞ்சு முடிப்பேன்னு நினைக்கிறது மகா பெரிய தவறான காரியம். அவருடைய கிருபையை பிடிங்க, அங்கதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே திருப்தி இருக்கிறது. 3வதாக சிறுமைப்படுத்தின நாட்கள் அப்படின்னு வருது இல்லையா? அப்ப பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். அப்ப பாருங்க, கர்த்தர் சிறுமைப்படுத்தல, நாட்கள் சிறுமைப்படுத்திருச்சு. நாட்கள் எப்படி சிறுமைப்படுத்துச்சு இல்லையா? இவங்க கர்த்தரை விட்டு விலகுனாங்க. சூழ்நிலை, நாட்கள்னா சூழ்நிலை. சூழ்நிலை தான் யாரை தாக்கலாம்னு வகை பார்த்துக்கிட்டு இருக்கே. யார் மேல போய் தாக்கலாம், யாரை இன்னைக்கு அவங்கள திசை திருப்பலாம், யாரை அவங்கள தோல்விக்கு வழி நடத்தலாம், இப்படிதான் சூழ்நிலை இந்த பூமியில இருக்கு. ஆகவே கர்த்தரை விட்டு விலகும் போது என்ன நடக்குது? நாட்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ நாட்கள்னால என்ன நடக்குது? சிறுமை. அப்புறம் பாருங்க, துன்பம். அதை எப்படி சொல்றாரு? நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். 2 காரியத்தை வச்சுட்டு மோசே சொல்றாரு, நாங்க சிறுமைப்பட்டு போயிட்டோம், அப்புறம் துன்பத்தை கண்ட வருஷம். 1-2 நாட்கள் இல்லைங்க, மாதங்கள் இல்லை, வருஷம். 40 வருஷத்துக்கு மேல அதே இடத்துல துன்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு மோசே, சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில சிறுமை, என் வாழ்க்கையில துன்பத்தை தான் கண்டிருக்கிறேன் வருஷத்தை.
எனக்கு நீங்கள் வேணும்னு அர்ப்பணிங்க, சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். அப்புறம் பாருங்க, 5வது குறிப்பு, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும். இல்லையா? ஊழியக்காரனா யாரு? நீங்கள் தான். குடும்பத்தில் நீங்கள் தலைவராக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சின்ன தொழில் செய்கிறீங்களா? குடும்பத்தை எப்படியோ வழி நடத்துறீங்களா? நீங்கள் தான் அந்த ஊழியக்காரர். இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் தமது ஊழியக்காரனா யாரு? குடும்பத்தில் இருக்கிற தலைவன், பொறுப்படுத்திருக்கிறவன். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அவன் தான் ஊழியக்காரன். இல்லையா? அப்போ அந்த ஊழியக்காரர் மேலே அவருடைய கிரியை வழங்குமா? அவர் கிரியை எப்படி? மகத்தான காரியம். அவர் கிரியை என்ன காரியம்? அன்னைக்கு மோசையை கொண்டு என்ன செஞ்சாரு? அவன் கரத்தை வச்சே, இல்லையா? அவன் கரத்தை வச்சு தான் ஆரம்பிச்சாரு. வாப்பா, உன் கை எங்க வையின்னு. அவன் அந்த கோலை பிடிச்சான், அதை கீழே போடுறான், அது சர்ப்பமா மாறுது. திரும்பி வாழை பிடிக்கிறான், கோலை. அவன் கையை வச்சு ஆரம்பிச்சாரு. இப்ப அவன் கையை வச்சே செய்கிறாரு. அந்த செங்கடலை பிளக்கிறாரு. அவன் கையை வைத்தே செய்கிறார். அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறார். அவன் கையை வைத்தே பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செய்கிறார். அன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் அந்த பகைவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆரோனும் ஊரும் அவருடைய கரத்தை பிடிக்கிறாங்க. மோசையின் கரத்தை கொண்டே அன்றைக்கு அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இன்னைக்கு நம்புறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்க கரத்தை வைத்தே அவர் காரியங்களை, கிரியைகளை செய்து முடிப்பார். கடைசியாக, உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவாதக. தேவ மக்களே, இன்னைக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் அவருடைய மகிமை வழங்குமா? இல்லையா? உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில், உங்கள் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில், எல்லா திறமையிலும், எல்லா விஷயத்திலையும் தேவ மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் விளங்கும். வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போவதற்கு முயற்சி எடுக்கலாம். எதுவாக இருக்கட்டும், நடக்காது, முடியாது, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, சூழ்நிலை இல்லை. அதுக்கு தான் அந்த வார்த்தை, உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. அவர் மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா செய்து முடிக்கப்படும். நம்புறீங்களா? இந்த கால வேளையில இந்த மோசையின் சங்கீதத்தை பாடுங்க. கர்த்தர் உங்களை இப்படியாக நடத்துவார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you.